12th Standard Business Max Chapter 1 Application of Matrices and Determinants Exercise 1.1 Question number 1. Find the rank of each of the following matrices Subdivision 1. கணக்கில் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துப்போம். A is equal to 5, 6, 7, 8. இதனுடைய ஆர்டர் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ், 2 rows and 2 columns. அதனால் 2x2 மேட்ரிக்ஸ். இதனுடைய ரேங்க் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ரேங்க் அப்படிங்கிறத ரோ ஆஃப் ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஆர்டர் வந்து 2x2. அதனால் இதனுடைய ரேங்க் வந்து 2 இருக்கலாம் அல்லது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2வாக இருக்கலாம். அடுத்தது இதனுடைய மாடுலஸ் வேல்யூ, மாடுலஸ் ஏஸ் ஈக்குவல் டு 5, 6, 7, 8. இதனுடைய மாடுலஸ் வேல்யூ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 8, 5, 40 அண்டு 7, 6, 42. இந்த டயகனல் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபார்முலா படி ஒரு மைனஸ் வரும். அதனால் இந்த இடத்துல என்ன வரும்னா -42. 40 - 42 -2. -2 அப்படிங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. அதனால் ரேங்க் ஆஃப் ஏ, ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2x2 மேட்ரிக்ஸ் இல்லையா, அந்த 2 தான் இதுக்கு ரேங்க். சப்டிவிஷன் 2. இந்த மேட்ரிக்ஸை ஏ இஸ் ஈக்குவல்னு எடுத்து எழுதிப்போம். A is equal to 1 - 1, 3 - 6. இதனுடைய மாடுலஸ் வேல்யூ, அதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் 2 and 2. 2 rows and 2 columns. ரேங்க் ஆஃப் ஏ என்னவாக இருக்கும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. 2 இருக்கலாம் அல்லது 2வை விட லெஸ் தென் வேல்யூவாக இருக்கலாம். மாடுலஸ் ஏ கண்டுபிடிப்போம். 1 - 1, 3 - 6. இதனுடைய கிராஸ் மல்டிப்ளிகேஷன் -6. இதை மல்டிப்ளை பண்ணால் -3ன்னு வரும். ஆனால் ஃபார்முலா படி இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணால் ஒரு மைனஸ் வரும். அதனால் ப்ளஸ். அப்போ என்ன ஆகிடுது? -6 + 3 அப்படிங்கிறது -3ன்னு வருது. -3ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. நம்பர் வர்றதுனால ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2x2 இல்லையா, அதனால் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. சப்டிவிஷன் 3. ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 4, 2, 8. ஆர்டர் 2x2. அதனால் ரேங்க் ஆஃப் ஏ அப்படிங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. முதல்ல மாடுலஸ் வேல்யூ, மாடுலஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 4, 8. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 8 × 1 8. இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது 2, 4, 8 வரும். இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். அந்த -8 - 8 என்ன வருது? 0 வருது. ரேங்க் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் போது மாடுலஸ் வேல்யூ 0 வரக்கூடாது. டிட்டர்மினன்ட் ஏ வந்து 0 வரக்கூடாது. அதனால் நம்ம அடுத்தது என்ன செய்கிறோம்னா, 2x2 மேட்ரிக்ஸ் தானே நம்ம ஆரம்பத்தில் கொடுத்துருக்கிறது. இதுலேருந்து 1 லெஸ் பண்ணிடுறோம். அதாவது 1/1 மேட்ரிக்ஸ், 1 row and 1 column. அப்போ 1 row and 1 columnனா ஏதாச்சும் ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கும். 2 மட்டும் இருக்கும் அல்லது 4 மட்டும் இருக்கும். எதை வேணாலும் எடுத்துக்கலாம். 8ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 8ங்கிறது என்னன்னா 1 row and 1 column, 1/1 மேட்ரிக்ஸ் இது. இதில் நம்பர் வேல்யூ மாடுலஸ் எடுத்தோம்னா 8ங்கிறது 8ன்னு தான் வரும், 0 வராது. அதனால் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த கணக்கில் என்ன வரும்னா ஆன்சர் 1. சப்டிவிஷன் 4. லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு கணக்கில் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கு மாடுலஸ் வேல்யூ டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு, இந்த கணக்கில் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸுக்கு ஆர்டர் என்ன? 3 rows and 3 column. ரேங்க் ஆஃப் ஏ என்ன வரும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. 3 வரலாம் அல்லது 3யை விட லெஸ் தென் வேல்யூவாக இருக்கலாம். மாடுலஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட், ரெண்டு பக்கம் கோடு போட்டுக்கிறோம். இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதாவது 2 எடுத்துக்கிட்டோம்னா 2 இருக்கிற காலம் அண்டு 2 இருக்கிற ரோ போய்ட்டுனா இந்த 4 நம்பர்ஸ் இருக்கும். இந்த 4 எலமெண்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப 1 மைனஸ், இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு மைனஸ் வருங்கிறதுனால இது +5 ஆகிடும். அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறப்ப சைனை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். -1ங்கிறது +1 ஆகிடும். இங்கே இருக்கிற காலம் -1 இருக்கிற ரோ போயிடுச்சுன்னா இந்த 2 எலமெண்ட் இந்த 2 எலமெண்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3, இந்த பக்கம் இருக்குன்னா ஒரு மைனஸ் வருமா, அதனால் 3 + 5. கடைசியாக இருக்கிற 1 இருக்கிற காலம் அண்டு 1 இருக்கிற ரோ, இந்த 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 - 3. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா
1 into 3, 3. 3 minus 1. 1 plus 5, 6. 6 to 12. 3 plus 5, 8. 8 into 1, 8. 3 minus 1, 2. 2 into 1, 2 is equal to 12, 20, 22 வருது. 22 அப்படிங்கிறது not equal to 0. அதனால் rank of A is equal to 3 by 3 matrix தானே, அதனால் rank வந்து 3. Subdivision 5. A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ரோ 3, நம்பர் ஆஃப் காலம் 3, அதனால் 3 by 3 மேட்ரிக்ஸ். அப்போ ரோ ஆஃப் ஏ அப்படிங்கிறது லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 3. முதல்ல இதனுடைய டெட்டர்மினன்ட் வேல்யூ மாடுலஸ் ஏ, இந்த ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்டோட வேல்யூ மட்டும் -1 எடுத்துக்கிறோம். -1 இருக்கிற காலம் அண்டு ரோ, இந்த 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் ப்ளஸ்ஸு 3 4 12, 4 4 16. ஆனால் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு மைனஸ் வரும். அடுத்தது இந்த 2 செகண்ட் டைம் எடுத்து எழுதும்போது சைனை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். +2ங்கிறது -2. 2 இருக்கிற காலம் 2 இருக்கிற ரோ போய்ட்டுனா இந்த ரெண்டு எலமெண்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப -16 -8 வரும். ஃபார்முலா அப்படி இந்த இடத்துல ஒரு மைனஸ் வர்றதுனால +8 ஆகிடும். -16 +8. லாஸ்ட் இருக்கக்கூடிய -2 எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலம் அண்டு ரோ போய்ட்டுனா இந்த 4 டிஜிட் 4 எலமெண்ட்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 16 ப்ளஸ் ஆகிடும். ஃபார்முலா அப்படி இந்த பக்கம் ஒரு மைனஸ் வரப்ப 2 3 -6ன்னு வரும். 16 -6, 12 -16 -4. -16ல் 8 லெஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் -8. 16ல் 6 லெஸ் பண்ணோம்னா +10. -1 into -4 +4. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 8 16 -2 10 20. அப்போ என்ன வருது? 20 - 20 = 0ன்னு வருது. நமக்கு 0 வரக்கூடாது. 0 வரக்கூடாது அப்படிங்கிறப்ப 3/3 மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒன்று லெஸ் பண்ணி 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். 2/2 மேட்ரிக்ஸுங்கிறது என்னன்னா 2 rows and 2 columns. ஏதாச்சும் 2 rows எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இந்த எடுத்துக்கோமே, டேக் determinant of -3 4 4 -4 இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். 2/2 மேட்ரிக்ஸ் வேணும், எதை வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த 2 row எந்த 2 column வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய determinant வேல்யூ வேணும்னா மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 4 +12 4 4 16. ஆனால் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் வரும் இல்லையா, -16. 12 - 16 -4. -4 அப்படிங்கிறப்ப நாட் ஈக்குவல் டு 0. ரேங்க் ஆஃப் ஏ என்ன வரும்? 3 கிடையாது, ஏன்னா இதில் தான் 0 வந்துட்டு இல்லையா. அப்போ இதில் தானே இதோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்தது. எப்போ? 2/2 மேட்ரிக்ஸ். அதனால் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. சப்டிவிஷன் 6. நம்பர் ஆஃப் ரோ 3, நம்பர் ஆஃப் காலம் எத்தனை இருக்குன்னா 4 இருக்குது. அதனால் 3/4 மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் ஏ என்ன இருக்கலாம்? லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 3 4. இதில் எது மினிமம் வேல்யூவாக இருக்கோ அதுதான் இங்கே எழுதணும். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் சேமாக இருந்ததுனால அதே நம்பர் போட்டுட்டோம். இங்கே 3 and 4ன்னு 2 வேரியஸ் நம்பர் இருக்குது. அதனால் இந்த ரெண்டுத்தில் எது ஸ்மாலஸ்ட் ஒன்றோ அதை தான் எடுத்து எழுதணும். கணக்கில் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் 3 இருக்கலாம் அல்லது லெஸ் than 3 இருக்கலாம். ரைட். முதல்ல நம்ம மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதாவது டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸுங்கிறது என்னென்னா 2/2 மேட்ரிக்ஸ், 2 rows and 2 column, அல்லது 3 rows and 3 column, அல்லது 4 rows or 4 column. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி 3 rows and 4 காலத்துக்கு முடியாது. அப்போ எப்படி டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், லாஸ்ட்டு காலத்தை விட்டுருவோம். மீதி இருக்கிற C1 C2 C3 எழுதிப்போம். 1 2 3 2 4 6
-1 1 3. இதை மட்டும் எடுத்துப்போம். இதனுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு. அடுத்தது C4 விட்டுட்டோம் இல்லையா? இப்போ அடுத்தது C3 விட்டுடுவோம். C3 விட்டுட்டு மீதி இருக்கிறது 1 2 3 2 4 6 3 -2 -7. இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ. அடுத்தது C2 விட்டுடுவோம். 1 2 3 -1 1 3 3 -2 -7. இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ. அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு காலத்தை விட்டுட்டோம்னா 2 4 6 -1 1 3 3 -2 -7. ஏன் இவ்வளவும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இவ்வளவும் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் இப்போ பாருங்களேன், இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். 3/3 மேட்ரிக்ஸுங்கிறதுனால நமக்கு வந்து ரேங்க் வந்து 3 இருக்கலாம் அல்லது <3 இருக்கலாம். ரைட். இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இது கொஞ்சம் ஈஸியாக போடலாம். எப்படின்னா, இந்த C2வில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 2வாக இருக்குது. அதனால் இதுலேருந்து ஒரு 2வை வெளில எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு காலம் 1 அப்படியே இருக்கும், லாஸ்ட்டு காலம் அதுவும் அப்படியே இருக்கும். செகண்ட் காலத்தில் இருக்கிற இதுலேருந்து 2வை வெளில எடுத்துட்டோம்னா 1 2 2 2 3 2 6 இப்படி வருதா? இப்போ வந்து in a determinant any two rows or columns are identical, then the value of the determinant is 0. 0 வந்துடுது. 0 வரக்கூடாது. 0 வந்தால் ரேங்க் கண்டுபிடிக்க முடியாது. 0 வராமல் நம்பர் வந்தால் தான் ரேங்க் எழுத முடியும். இப்போ இதுக்கு 0 வந்துட்டு இல்லையா? அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு காலத்தை விட்டுட்டு அடுத்தடுத்தது எழுதுகிறோம். இப்போ அடுத்தது இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப இதுலேயும் அதே போல் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே 1 2 3ன்னு வரும். ஆல்ரெடி 1 2 3 இருக்குது. அதனால் இதனுடைய வேல்யூ என்ன தான் வரும்னா 0 தான் வரும். நார்மலாக நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 1 எடுத்துக்கிறோம். 1 இருக்கிற காலம் அண்டு ரோ போய்ட்டுனா பேலன்ஸ் இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ண -7 + 6ன்னு வரும். -7 + 6. நெக்ஸ்ட் டேர்ம் எழுதும்போது சைனை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். +1ன்னு வந்துடும். இந்த காலம் அண்டு இந்த ரோ எழுது -14 + 6 -14 + 6. லாஸ்ட்டு 3 எடுத்துக்கிட்டோம்னா 3 இருக்கிற காலம் 3 இருக்கிற ரோ, இந்த 4 எலமெண்ட்ஸ் 3 to 6 -3 6 -3. -7லேருந்து +6 ஆட் பண்ணால் -1 இருக்கும். -1 × 1 -1. -14ல் 6 ஆட் பண்ணால் -8 இருக்கும். -8 × 1 -8. 6 - 3 3 3 3 9 +9 என்ன இருக்குது, -9 +9. அப்போ இதுக்கும் வேல்யூ என்ன வருது, 0 தான் வருது. ரைட். லாஸ்ட் இதை எடுத்துப்போம். இதனுடைய வேல்யூ என்ன வரும்னா, இதனுடைய வேல்யூ 0 தான் வரும். எப்படி, இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வந்ததா, இதே தான் இங்கேயும் இருக்குது. எப்படின்னா, இங்கே இருக்கிற 2 4 6லேருந்து 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும், 1 2 3 இருக்கும். அதே தான் இங்கேயும் இருக்குது. -1 1 3 3 -2 -7 எல்லாம் அதே தான் இருக்குது. அப்போ இதனுடைய வேல்யூ 0ங்கிறப்ப இதோட வேல்யூ 0 தான் வரப்போகுது. நமக்கு 3/3ங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறப்ப எல்லாத்துக்குமே வேல்யூ 0 வரதுனால ரேங்க் ஆஃப் ஏ அப்படிங்கிறது நிச்சயமாக 3 கிடையாது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்னவா இருக்கும், 2 இருக்கலாம் அல்லது < 2வாக இருக்கலாம். நமக்கு 3/3க்கு 0 வந்துடுச்சு. 3/3க்கு 0ன்னா அடுத்தது நம்ம 2/2க்கு போகணும். 3/3 மேட்ரிக்ஸுக்கு 0 வருதுன்னா இதுலேருந்து ஒன்று லெஸ் பண்ணிட்டோம்னா 2/2 மேட்ரிக்ஸ், அதாவது 2 ரோ அண்டு 2 காலம். எதை வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த 2 ரோ எந்த 2 காலம் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 - 1 4 + 1 அதை எடுத்துக்கும். டேக் 2 - 1 4 1. இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா
2 1 2, இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு மைனஸ் வரும், அதனால் 4 × -1 -4 வராது, +4 வரும். அதாவது 6 நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 வந்துட்டுனா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, இதனுடைய ஆர்டர் 2/2 இல்லையா, அதனால் 2 தான் வரும். சப்டிவிஷன் 7. ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆர்டர் என்னென்னா 3 ரோ அண்டு 4 காலம், 3/4 மேட்ரிக்ஸ். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்னவா இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு விச் இஸ் லீஸ்ட் அப்படின்னா 3. அதனால் ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. டிட்டர்மினன்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன, நம்பர் ஆஃப் ரோஸ் அண்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். 3/3, 4/4, 2/2 அப்படி இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு காலத்தை விட்டுடுவோம், மீதி இருக்கிறத எழுதிப்போம். 1 -5 -1 -2 1 -5 5 -7 2. இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 எடுத்துக்கிட்டோம்னா 1 இருக்கிற ரோ அண்டு காலம் போயிடுச்சுன்னா இந்த 4 எலமெண்ட்ஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன வரும், 2 மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், +35ன்னு வரும். ஆனால் ஃபார்முலா அப்படி ஒரு மைனஸ் வருங்கிறதுனால -35. செகண்ட் 5 எடுத்துக்கும் போது சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும், +5 ஆகிடும். -5 இருக்கிற ரோ அண்டு காலத்தை விட்டுட்டோம்னா இந்த 2 டேர்ம் இந்த 2 டேர்ம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா -4, இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும், அதனால் +25. -4 +25. லாஸ்ட் -1 எடுத்துக்கிட்டோம்னா -1 இருக்கிற காலம் அண்டு ரோ போயிட்டுனா பேலன்ஸ் 4 எலமெண்ட்ஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் +14 -5 +14 -5 -35 +2 லெஸ் பண்ணிட்டோம்னா -33 +5 25ல் 4 லெஸ் பண்ணோம்னா 21 -1 14 -5 9. 1 × -33 -33, 5 × 21 105, -1 × 9 -9. 5 -33 -9 ஆட் பண்ணோம் -42 வரும். 105லேருந்து 42வை லெஸ் பண்ணுறோம், -2 3 10ல் அப்படின்னா 63 வருது. அதாவது பேலன்ஸ் வந்து 63 வருது, which is not equal to 0. therefore rank of A அப்படிங்கிறது என்னன்னா 3/3 மேட்ரிக்ஸ் தானே இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதனால் ரேங்க் ஆஃப் ஏங்கிறது 3. சப்டிவிஷன் 8. இதனுடைய ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ரோஸ் 3, காலம்ஸ் எத்தனை இருக்குன்னா 4 இருக்குது, அதனால் ஒரு 3/4 மேட்ரிக்ஸ். அப்போ இதனுடைய ரேங்க் என்னவாக இருக்குன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மாலஸ்ட் நம்பர் 3. ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இதை இதுக்கு முன்னாடி போட்ட மாடல்லையும் போடலாம். இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது, எச்சிலான் ஃபார்ம். அது என்னன்னா டயகனல் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, டயகனல்ங்கிறது எது, மூலைவிட்டம் 1 4 7. இதுக்கு கீழே இருக்கிற எலமெண்ட்லாம் நமக்கு என்னவா வரணும்னா 0 ஆகணும். எது -2 -1 2, இந்த 3 எலமெண்ட்டும் 0 ஆகணும். 0 ஆகும்போது அதுக்கப்புறமா வர்ற ஆன்சரை வச்சுக்கிட்டு தான் நம்ம ரேங்க் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ரோ அப்படியே இருக்கட்டும், 1 -2 3 4. ஏன்னா நமக்கு வந்து இந்த நம்பருக்கு கீழே இருக்கிற இந்த -2 தான் 0 ஆகணும். அப்போ இது 0 ஆகணும் அப்படின்னா எது, R2வில் இருக்கக்கூடிய அந்த டேர்ம் 0 ஆகணும். அப்போ இங்கே -2 இருக்குன்னா இங்கேயும் -2 இருந்ததுன்னா ஈஸியாக சப் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன செய்ய போகிறோம், இங்கே -2 இருக்குது, இந்த இடத்துல 2 வரணும்னா ஃபஸ்ட்டு ரோ இருக்குது இல்லையா, இதுக்கு பேர் R1 பேர். இந்த R1 எதால் மல்டிப்ளை பண்ணோம்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். R2 டென்ஸ் டு R2 அப்படிங்கிறதோட இங்கே ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், எதை, R1 2R1. 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 வந்துடுதா, அப்போ 2 இங்கே -2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே நமக்கு 0 வந்துடும். R2 இருக்கு இல்லையா, R2 எழுதிப்போம். R2 என்ன, -2 4 -1 -3. இது வந்து R2. இதோட R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். R1ங்கிறது இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2 -4
6 8 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறப்ப இது 0 ஆகிடும். 0 இதுவும் 0 ஆகிடும். 6 மைனஸ் 1 5 8 மைனஸ் 3 5. அப்போ இந்த இடத்துல என்ன வருது நமக்கு? இதை அப்படியே எடுத்து எழுதிடும். 0 0 5 5 முடிஞ்சுதா? ரைட். அடுத்தது இந்த இடம் 0 ஆகும். இந்த இடம் 0 ஆகணும்னா ஈஸியாக நம்ம இதையும் ஆட் பண்ணாலே 0 ஆகிடும். 1 மைனஸ் 1 0. எப்படி? R3ங்கிறதுல R3யை எதோட ஆட் பண்ணுறோம்? R3யை வந்து R1ஓட ஆட் பண்ணுறோம். மைனஸ் 1 ப்ளஸ் 1 0. 2 மைனஸ் 2 0. 7 ப்ளஸ் 3 10. 6 ப்ளஸ் 4 10. ஃபஸ்ட்டு ரோ அப்படியே இருக்கட்டும். 1 மைனஸ் 2 3 4 இது அப்படியே இருக்கட்டும். இந்த செகண்ட் ரோ இருக்கு இல்லையா? செகண்ட் ரோ வந்து 5 5ன்னு இருக்குது. அதனால் R2 அப்படிங்கிறத R2வை 5ஆல் டிவைட் பண்ணிடுறோம். அப்போ என்ன வரும்? 0 0 5ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 1 1. அதே போல் R3ங்கிறது 10 10ன்னு இருக்குது இல்லையா? R3யை 10ஆல் டிவைட் பண்ணிடுறோம். R3ங்கிறது இந்த வரிசை. இதை 10ஆல் டிவைட் பண்ணுறப்ப 0 0 1 1 அப்படின்னு வரும். அடுத்ததாக ஃபஸ்ட்டு ரோ அப்படியே இருக்கட்டும். செகண்ட் ரோ ஆல்சோ அப்படியே இருக்கட்டும். தேர்ட் ரோ இருக்குல்ல R3, அதை என்ன செய்கிறோம்? R3லேருந்து R2வை சப் பண்ணுறோம். R3ங்கிறது எது? இதோ இருக்குது 0 0 1 1. R2ங்கிறது அதுவும் 0 0 1 1. சப் பண்ணும்போது கீழே இருக்கிறதுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன ஆகிடுது? 1 மைனஸ் 1 0 1 மைனஸ் 1 0 எல்லாமே 0 ஆகிடுது. இது R3 ஃபுல்லாக 0. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குது? 1 அண்டு 2. அதனால் ரேங்க் ஆஃப் A = 2. அவ்வளோதான்.